வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்தில் வெற்றியை உறுதி செய்த ஓபிஎஸ் திடீர் தகவல். அதிர்ந்து போன இபிஎஸ். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து சுயேட்சை சின்னத்தில் ராமநாதபுரத்தில் வெற்றியை பெறுவதற்காக பல கட்ட முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் அடுத்த கட்டமாக வெற்றிக்காக பிரச்சாரமும் தீவிரமான பரப்புரைகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒரு பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு தான் பார்க்கப்படுகிறது. அதாவது நாளுக்கு நாள் சர்வே, கருத்து கணிப்பு என்று அடுத்தடுத்து தேர்தல் ரீதியான விஷயங்கள் ஒரு பக்கம் வெளியாகி கொண்டிருக்கும் நிலையில் அதில் ஓபிஎஸ் கை ராமநாதபுரத்தில் ஓங்கி இருக்கிறது. மற்ற கட்சிகளுக்கு கொஞ்சம் பின்புலம்தான் அப்படின்றது பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் அவர் பெரும் விதத்தில் வெற்றியை பெறுவார் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தென்மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எங்கு எப்போ என்ன செய்ய வேண்டும் என்பதனை நன்கு உணர்ந்து புரிந்து வைத்து கொண்டிருந்த ஒரு அரசியல் ஒரு பெரும் மூத்த நிர்வாகினா அது பன்னீர்செல்வத்தை சொல்லலாம். அந்த அளவிற்கு அதிமுகவின் ஒரு பெரும் புடியை தென் தமிழகத்தில் தம்முடைய சாம்ராஜ்யமாக கட்டி எழுப்பியிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த ஒரு சூழலில் அதாவது நேற்றைய தினம் ஒரு தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றிருந்தது. அதாவது முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிடும் ராமநாதபுரத்தில் கள நிலவரம் சொல்லிக்கொள்ளும்படி இல்லை என பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அரசியல் வட்டாரங்களில் கூறிக்கொண்டிருக்கிறார்களாம். அதாவது என்னவென்றால் அத்தொகுதியில் அவருக்கான வேலை பார்க்க ஆட்களே இல்லையா என்று பார்த்திங்கன்னா வெளியூர் ஆட்கள் எல்லாம் தொகுதியை விட்டு வெளியேறினால் அங்குள்ள 1940 பூத்துக்களுக்கும் யாரை ஏஜெண்டாக போடுவார்கள் என தெரியவில்லை என்று ஏஜென்ட்கள் இல்லாமல் வாக்குகள் பெறுவது சிரமம் என்று பலரும் அரசியல் வட்டாரங்களில் கூறி வருவதாக தகவல் என்பது கூறப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் அதையெல்லாம் பொருட்படுத்த கொள்ளாமல் உள்ளூர் ஆளுகள் ஓபிஎஸ்ஸுடைய ஆதரவாளர்கள் தேனியில் இருக்காங்க, அவர்களுக்கு அழைத்தோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முக்கிய மக்களாக இருக்கக்கூடிய சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர்களை வைத்து பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் பூத் கமிட்டிகள் மூலமாக பார்த்திங்கன்னா தட்டி தூக்க போகிறார் வாக்குகளை என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் அவர் ஒருத்தரே போதுங்க அங்கே. ஏன்னா அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் ஆதரவு என்பது ராமநாதபுரம் மக்கள் கொடுக்க போகிறார்கள். ஏனென்றால் தேனியோட ஃபார்முலாவை இங்கே பயன்படுத்தி தட்டி தூக்கக்கூடிய ஒரு வாக்குகளை தான் பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த விஷயமாகத்தான் பார்த்திங்கன்னா தற்பொழுது அரசியல் வட்டாரங்களை எப்படி பேசுகிறாங்கன்னா, இவர்களை பேஸ்டிகள் மூலமாக வச்சு பின்னாடி வர வைக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு திட்டத்தை போட்டாலும் கூட அந்த திட்டத்திற்கு முறியடித்து பெரும் விதத்தில் முன்னிலையில் சென்று கொண்டிருக்கிறார் என்றால் அது பன்னீர்செல்வத்தின் அவர்களுடைய முயற்சியாகவும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் அடுத்த கட்டமாக பலவிதமான விஷயங்கள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் பார்த்திங்கன்னா தொண்டர்களும் கூறுகிறார்கள், அதிமுகவில் இருக்க சார்ந்த பார்த்திங்கன்னா தொண்டர்களும் சரி வாக்காளர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது பெரும் விதத்தில் முக்கியமாக சொல்கிறது, அதிமுக இருக்கும் உங்களுக்கு வாக்கு போட்டோம், இப்போ நீங்கள் சுயேட்சையாக நிற்கிறீங்க பலாப்பழம் சின்னத்தில், உங்களுக்கு வாக்கு கண்டிப்பாக போடுவோம். ஏனென்றால் தேனியில் பண்ணது போல் இங்கே நீங்கள் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் சொல்வதை நிறைவேற்றக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி அப்படின்னு கூட ஜனங்கள் கோஷமிட்டு தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வாக்குகளை கொடுக்க பலவிதமான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களாம் அத்தொகுதி மக்கள். பெரும் விதத்தில் ஓபிஎஸ்ஸுடைய கை ஓங்கி இருக்கிறதுனால அதையெல்லாம் பொருட்படுத்த முடியாமல் பெரும் விதத்தில் வெற்றியை எடுக்கப் போகிறார். அரசியல் வட்டாரங்கள் பேச்செல்லாம் என் காதில் கூட வாங்காமல் வேலையை தீவிரமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம பன்னீர்செல்வத்தை சொல்லப்படுகிறது. அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுலாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்க ஆளை செட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அப்போ தான் நம்ம போகிற அரசியல் சார்ந்த காணொலிகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் வரும். நன்றி, வணக்கம்.